விஜய் அவர்கள் திருச்சி போனா முதல் ஆளாக வரவேற்பதற்கு துரை வைகோ நிற்கிறார். அதான் திமுக மேல ஸ்டாலின் மீது உதயநிதி மீது உள்ள கோபத்தை அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, இது அடிமையின் கோபம். எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ரிசைன் பண்ணிட்டு போகணும், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இப்போ 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ண அண்ணா திமுகவில், அந்த மாதிரி இப்போ 2 தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம், விஜய் கிட்ட கேட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம் நீங்கள் கேட்க முடியுமா? முதல்ல விஜய் உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி சாஃப்டாக இருப்பாரான்னு தெரியாது, விஜய் இதை ரசிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவை உடைக்கிறாருன்னு சொல்லக்கூடிய விஜய் அதிமுகலேருந்து வர துடிக்கிற சில அமைச்சர்களை செவி கொடுத்தும் கேட்கவில்லை. விஜயபாஸ்கர் குட்டிக்காரனை மேலே குட்டிக்காரனை போட்டுக்கிட்டு இருக்கார் தாவேக்காலில் சேர்றதுக்கு. நத்திங் டூயிங்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு விஜய். நாளைக்கு என்ன பண்ணுவார்னு தெரியாது. இது வரைக்கும் அவர் கிரீன் சிக்னல் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ மதிமுகலேருந்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா விஜய் அதை ரசிப்பாரான்னு தெரியாது. ரசிக்கலன்னா நீங்கள் தனியாக போய் சிம்பிள் என்ன தோத்துட்டீங்கன்னா இருக்கிறதும் போச்சு உங்களுக்கு. இந்த ரோசம் அப்போ இருந்திருக்கணும். சரி 2 சீட்டு கொடுப்பேன்னார்ல, 2 சீட்டையாவது உங்கள் சிம்பிளை வாங்கி நின்றுக்கணும். அவங்க கொடுத்த ஆஃபர் கடைசியாக எனக்கு தெரியுங்க, 4 சீட்டு உதயசூரியன் தான், அப்படி இல்லைன்னா 2 சீட்டு உங்கள் சிம்பிள்லன்னாங்க. அந்த 2 சீட்டையாவது வாங்கிட்டு போயிருந்தா கூட அந்த 2 ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பீங்க. ஸோ கோட்டை விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்க.